கவியரசரின் வரிகளிலேயே எல்லாம் வல்ல எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகனின் திருத்தாள்களை வணங்கி அவையோர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். குறிப்பாக இந்த ராஜபாளையம் நகைச்சுவை மன்ற நிகழ்வை காண்பதற்காகவே என்னுடைய தந்தையார் மதுரையிலிருந்து வீட்டுக்கு கூட போகாம நேரா இங்க வந்திருக்கிறாங்க. என்னுடைய கணவர் திருநெல்வேலியிலிருந்து வீட்டுக்கு மதுரைக்கு போகாம ராஜபாளையத்துக்கு வந்திருக்கிறார். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய சிறப்பான பணிவான நன்றியை கூறி எனது வாதத்தை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, 3 பேருமே முத்தான கவிஞர்கள்லாம், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவரவருடைய வாதத்தை வைப்பதற்காக இங்க வந்திருக்கிறோம். இதுல கவியரசு அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க அழகா சொன்னீங்க சொல்லுக்கும் கனிக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு. நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு பாடலை ஒரு கனி ஒரு ஃப்ரூட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் தேன் மாதிரி. அதை தேடி 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 எப்படி நம்ம தமிழ்ல 3 லட்சம் வார்த்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க தோராயமா, அத்தனையில இருந்தும் நமக்கு தேவையான அந்த அழகான சொற்களை தேடி தேடி ஒவ்வொரு பூவின் மகரந்தத்தில் இருந்தும் அந்த தேனை எடுப்பது மாதிரி எடுத்து நமக்கு இரவா அமுதமாக கொடுத்த கவியரசு கண்ணதாசனை பற்றி பேசுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவை அவருடைய பாடல்கள். வண்ணம் அப்படிங்கிற ஒரு சொல் நடுவர் அவர்களே, ஒரே ஒரு சொல். வண்ணம்னா நமக்கு கலர்ஸ் தான் ஞாபகம் வரும். 7 வண்ணங்கள் நம்ம வானவில்ல பார்க்குறோம். இதுதான் அடிப்படையான வண்ணங்கள், இதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனால் வண்ணம்ங்கிற ஒரு சொல்ல வச்சு ஒரு பெரிய மாயாஜாலத்தையே நிகழ்த்தி இருக்கிறாரு நம்ம கவியரசு கண்ணதாசன். ரொம்ப அழகான ஒரு பாடல். சரி, இந்த வண்ணம்ங்கிற சொல் எங்கிருந்து இவருக்கு இவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு நம்ம தேடி போகும்போது அதோட மூலம் கம்பராமாயணத்தில் இருக்கு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு கம்பர் எழுதுறார். வண்ணம் அங்கே கண்டே கை வண்ணம் இங்கே கண்டே வண்ணம் நோய் கொண்டு என்ன குரல் வண்ணம்ங்க உங்களுக்கு அருமை. கம்பர் சொன்னது 8 வண்ணங்கள் அந்த பாட்டுல, நம்ம கவியரசு கொடுத்தது 32 வண்ணம். எப்படி மல்டிப்ளை ஆயிருக்கு பாருங்க. இதுவல்லவோ கவியரசர். இந்த பாடல்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இதுல அந்த பெண் தன்னோட பெருமையை தானே சொல்றா. தேர்வண்ண கூந்தல், தேர்வண்ண மேனி, கார்வண்ண கூந்தல் அப்படின்னு இந்த காலத்துல நம்மலாம் நம்முடைய சிறப்பை நாமளே எடுத்து சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறோம் நடுவர் அவர்களே. இந்த ஒரு விஷயத்தை இந்த பாடல்ல நான் கத்துக்கிட்டேன். கவியரசு ரொம்ப நுட்பமானவர். ஒரு ஆடலை நம்ம பார்க்குறோம், அவருடைய பாடலை கேட்கிறோன்னா அதுக்குள்ள அந்த கதைக்கான சூட்சமே ஒழிஞ்சிருக்கும். இந்த பாடலையும் அப்படிதான். இந்த கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் பாட்டுல இந்த காதலி தான் அந்த காதலனை நாயகி நாயகன் பின்னாடியே அந்த படத்துல போயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்களே சொல்ற மாதிரி இந்த பாடல், இத்தனை அழகோட நான் இருக்கேனே, திருமணம் ஆயிடுச்சே, இனிமேலாச்சும் உன் கண் என் மேல படாதா அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல். இப்படி அந்த திரைப்படத்திற்கு ஏற்ற விதத்துல அந்த விஷயத்தை சொல்லக்கூடியதுல கவியரசரை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது. இன்னொரு பாட்டு கொடுங்க அப்படின்னா திருடாதே தூங்காதே, என்னம்மா நீங்க வருத்தப்படுறாங்களா இல்லையா அவங்க? அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும்ல, திரைப்படத்துக்கு தானே பாட்டு. இப்ப நான் வியந்த இன்னொரு ஒரு அருமையான ஒரு பாடல் நடுவர் அவர்களே. ஒரு பண்பாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய பாரத தேசத்தை பார்த்து பிற நாடுகள் வியக்குது அப்படின்னா அதுக்கு பண்பாடு தான் முக்கியமான காரணமாக இருக்கு. நீங்க கூட சொன்னீங்க, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான்னு சொன்னீங்கல்ல. அப்ப கருணை இருக்கிற இடம் இறைவன் இருக்கிற இடம்னு புரிஞ்சுக்கிறோம். ஒரு பாட்டுல மனைவி கணவன் கிட்ட சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா? அந்த கணவர் சொல்றாரு, நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அப்படின்னு சொன்ன உடனே மனைவி சொல்றா, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலேன்னு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஒரு கணவன் மனைவிக்கு இடையான அன்பை, ஒரு கணவன் மனைவி மேல காட்டக்கூடிய அன்பை மனைவி கருணைங்கிற வார்த்தையில சொல்றாங்கன்னா, சகோதரி சொன்னாங்க பட்டுக்கோட்டையார், நாகரிகத்தின் நாற்காலி அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு காதலை நாகரிகமாக சொல்றதுல நாற்காலி போட்டு கொடுத்தாரு. நான் சொல்றேன், காதலை நாகரிகமாக சொன்னதுல சிம்மாசனமே போட்டு கொடுத்தவர் தான் கவியரசு கண்ணதாசன். எப்பேற்பட்ட பாட்டு! இப்படி இருக்கணும்ல கணவன் மனைவி உறவு என்பது. இன்றைக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, நம்முடைய நாட்டுல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கணவன் மனைவி ஊடலாகி உடனே டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு.
இன்றைக்கு வரைக்கும் நம்ம நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகள் மட்டும் 3 லட்சம் அப்படின்னு தெரிய வந்தது. ரொம்ப வருத்தமா இருந்தது. இதற்கு முக்கியமான காரணம் பெண்கள் தான் இருக்கிறாங்க. சகிப்புத்தன்மையே இல்லாம போயிடுச்சு. ஆனா கவியரசரோட பாட்டை கேட்டோம்னா இது எல்லாமே தன்னால வந்துடும். இன்னைக்கு நிறைய மனநிலை மருத்துவமனைகள்லாம் இருக்கு. மனநலத்துக்காக நம்ம போறோம். அதெல்லாம் தேவையே இல்லை நடுவர் அவர்களே. ஒரு பாட்டு எங்க கவியரசரோட பாட்டு அதை மாற்றும். சாதாரண ஒரு தாலாட்டு பாட்டு, அதுல எவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறார் தெரியுமா? இதுலயும் ரொம்ப நுட்பங்கள்லாம் இருக்கு. நீங்க கவனிக்கணும். இந்த பாட்டு ஆஸ்பத்திரியிலயும் கண்ணதாசன் பாட்டை ஸ்பீக்கர் போட்டு விடுங்க. ஆமா, போட்டாலே நீங்க அந்த வரவேற்பறையிலே உட்கார்ந்து வெளியில வந்துடலாம். டாக்டரை பார்க்க தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ஆஹா, இது ஒரு தாலாட்டு பாட்டு தான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. பார் மகளே பார் அப்படிங்கிற ஒரு படத்துல. இது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கதையை உள்ள வைக்கிற சூட்சமம் பொருந்தியவர் கவியரசர். இதுல சொல்றாங்க, குயிலே என்று கூவி நின்றேனே உன்னை என் குலக்கொடி உன்னை அப்படின்னு அந்த பாடல் சரணம் ஆரம்பிக்குது. இப்ப குலக்கொடி அப்படின்னு மதுரையில வைகையை சொல்லுவோம் நாங்க. இந்த பாட்டோட லிங்கை பாருங்க, அப்படியே வரிசையா மீன், வைகை, தென்னாடு இப்படிலாம் கவியரசர் கொடுத்திருப்பாரு. எவ்வளவு அழகான பாட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த படத்துல 2 குழந்தைகள் இருப்பாங்க, பெண் குழந்தைகள். ஒரு குழந்தை தான் அவங்களுக்கு பிறந்த குழந்தை. இன்னொரு குழந்தை ஒரு விபத்தின் காரணமா இந்த அம்மா மருத்துவமனையில என்ன பண்ணுவாங்க, எது தன்னுடைய மகள்னு தெரியாம 2 குழந்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த விஷயத்த இந்த பாடல்ல ஒரு இடத்துல ரொம்ப அழகா வச்சிருப்பாரு கண்ணதாசன். இதை படம் பார்த்தாதான் இந்த பாட்டே நமக்கு புரியும். இப்ப இந்த பாட்டை நீங்க மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கவனிச்சு பாருங்க. அருமையான ஒரு பாட்டு. குயிலே என்று கூவி நின்றேனே உன்னை என் குலக்கொடி உன்னை வருவாய் என்று வாழ்த்தி நின்றாரே உன்னை இந்த தந்தை நன்னை உன் ஒரு முகமும் திருமகளின் உள்ளமல்லவா உங்கள் இருமுகமும் ஒரு முகத்தின் வெள்ளமல்லவா ஆரிரோ ஆரிரோ பாருங்க, தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. என்ன வரிமா? நீரோடும் வைகையில் நின்றாடும் மீன் அப்படிங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்ல உள்ளுரை உவமம்னு ஒன்று இருக்கு. ஒரு விஷயத்தை நேரடியா சொல்லாம பிற பொருள்கள் மூலமா சொல்றது. அப்படி மதுரை மீனாட்சியை தான் அந்த குழந்தையின் ரூபத்தில் அவர் உருவகிச்சு எழுதியிருப்பாரோ அப்படின்லாம் எனக்கு தோணி இருக்கு நடுவர் அவர்களே. இதுதான் ஒரு கவிஞருடைய சிறப்பு. அவங்க நம்மளை சிந்திக்க வைக்கணும். இதுவா இருக்குமோ, இதனுடைய பொருள் இதுவா இருக்குமோ, நம்மளே தேடணும். அதனாலதான் இன்றைக்கும் நிறைய நம்முடைய அறநூல்களுக்கு யாரும் விளக்க உரை எழுதின புலவர்கள் நம்மளே தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் திருக்குறள் ஆகட்டும், நிறைய பிற நூல்கள் இப்படிதான் கவியரசருடைய பாடல்களையும் நான் பார்க்கிறேன். இன்னொரு தாலாட்டு பாட்டு, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இந்த பாடலுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. இந்த பாடலை கேட்டேன்னா வரதட்சணை கொடுக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணேன் நடுவர் அவர்களே. இப்ப இன்னும் பாட போற பாட்டை கேட்டு. ஆமா, அந்த பாட்டுல என்னன்னா, அதுல ஒரு அம்மா தன் குழந்தைய தாலாட்டுறா. பொதுவா வரதட்சணை பொம்பளை பிள்ளைக்கு தானே கொடுப்போம். அந்த பாடல்ல அந்த குழந்தைய தாலாட்டும் போது அம்மா சொல்றா, நீ வளர்ந்து பெரியவள் ஆகும்போது என்னுடைய அண்ணன் அவனுடைய மகனை உனக்கு மனம் பேச வரும்போது உனக்கு என்னெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுதான் நான் அந்த முடிவை எடுத்தேன். அதற்கேற்றார் போல எனக்கு கணவரும் வாய்த்தார் நடுவர் அவர்கள். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஆனா அந்த ஆண்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இப்ப ராஜபாளையத்தில் நாங்க அனுபவிக்கிறோம்மா. புரிஞ்ச மக்கள் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? இந்த பாட்டை மிஞ்சுவதற்கு நீங்க சொன்னீங்க ராமாயணம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் கொண்டாடுறோம். இந்த படத்தை போல இன்னொரு படம் எடுக்கவே முடியாது. பாசமலரை போல ஒரு அண்ணன் தங்கைக்குரிய அன்பை சொல்லுவதற்கான ஒரு படம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட படம். இந்த படம் வந்ததுக்கு பிறகு நம்ம நடிகர் திலகம் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் ஜோடியாக நடிச்சதை ஜனங்க ஏத்துக்கல அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிஜமாகவே நம்பினாங்க. அவங்க அண்ணன் இவங்க தங்கைன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட பாட்டு. தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார்
சாதாரண தாலாட்டுக்குள்ள இத்தனை விஷயங்களையும் புகுத்துவது கவியரசரை விட யாரால முடியும்? அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் பண்பாட்டின் கண்ணாடியாக இருந்து பிரதிபலிக்குது. ஒரு காலச்சூழலால கணவனை பிரிந்த ஒரு மனைவி கணவர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஏக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாட்டு நான் இன்றைக்கு கொஞ்சம் மாத்தி, காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, உன்னோடு என்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாட்டை தான் இன்றைக்கு இப்படி மாத்திருக்காங்க. இது அன்றைக்கே எங்க கவியரசர் எழுதியிருக்கிறாரு. கனவில் வந்தவர் யாரென கேட்டேன், கணவர் என்றார் தோழி, கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி, இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், இதில் கழிந்தது சில காலம், முடிவும் அறியாது தெளிவும் அறியாது மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. எவ்வளவு அழகு! ஆஹா, நிறைவாக ஒரே ஒரு பாடல் நடுவர் அவர்களே. எப்பவுமே இந்த தமிழ் மொழி காலந்தோறும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தன்னுடைய பெருமைகளை நிலைநாட்டுவதற்காகவும் ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்பும். அப்படி அனுப்பியவர் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அதே மாதிரி நம்ம கவலையே பட வேண்டாம், நம்ம பண்பாடெல்லாம் வீணாக போய்விடுமோ, அதை இந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்களோ, அல்லது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சில சினிமாக்கள்னால நம்ம சமுதாயம் இப்படி ஆகிடுமோ அப்படின்னு கவலையே பட வேண்டாம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெருமக்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நம்பிக்கையா இருக்கு. இன்றைக்கு இந்த நேரத்தில் வீட்டில் ஒரு இவங்க நினச்சிருந்தா ஏதோ ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை தேவையில்லாத வேலைகள் ஏதாவது ஒரு பயனற்ற வேலை செய்யாமல் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இவ்வளோ ஒரு இசை தமிழை கேட்பதற்காக கூடியிருக்கக்கூடிய இத்தனை பேரும் பார்க்கும்போது தமிழும் வாழும், நல்ல நல்ல இசை பாடல்களும் வாழுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைவாக ஒரே ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஏன் எனக்கு பிடிக்கும்னா, இதுவும் கூட ஒரு காதலன் காதலியுடைய ஒரு பாட்டு தான். தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற ஒரு படத்தில் அருமை, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இன்றைக்கு கணவரை பேர் சொல்லி கூப்பிடுறோம், அதை தாண்டி வாடா போடான்லாம் சில பேர் கூப்பிடுறாங்க நடுவர். ஓஹோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தான் அந்த அக்காலாம் அப்படி தான் கூப்பிட்றாங்க. நான் கேட்டேன். அவங்களுக்கும் அக்கா தானா? ஆமாம். ஆனால் இந்த பாட்டில் பாருங்க, ஒரு கிண்டலுக்கு காதலனை பாடும்போது கூட வரிசையாக அவர் பேரை சொல்லிக்கிட்டே வந்து அவர் கணவர், அதாவது கணவராக ஆக போகிற காதலனுடைய பேர் சண்முகம். அந்த படத்தில் அவர் பேர் அது வரும்போது மட்டும் ரொம்ப மென்மையான குரலில் பாடியிருப்பாங்க. இந்த பாடலோட என்னுடைய உரையை நிறைவு செய்ய நான் நினைக்கிறேன். எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார், எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார், பாவையின் பதம் காண நாணமா, பாவையின் பதம் காண நாணமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, தூயமா வேலவா மாயனே மாலவா என்னை ஆளும் சண்முகாவா, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, சுவாமி. இன்றைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியுமா? சுவாமி, அத்தான், கணவர் பேரை கூட இத்தனை மென்மையா, இதெல்லாம் எங்க கவியரசரால தான் ஆனா கொடுக்க நீங்க முடியும். எந்த சண்முகத்தை கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இறைவனை தான் கூப்பிட்டேன் நடுவர் அவர்களே, தவறாக எண்ண வேண்டாம். இப்படி இல்ல, உங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டீங்கன்னு சொன்னேமா நான். இல்ல, அவர் பேரு குமார், செல்வகுமார். அதுலயும் அது முருக கடவுளோட பேர் தானே. அதைத்தான் சொன்னேன். ஆமா. அருமை. ஆகவே
ஆகவே நடுவர் அவர்களே, காலந்தோறும் கவிஞர்கள் வந்து கொண்டே இருந்தாலும் நம்ம திரைத்துறையில் தனக்கென தடம் பதித்தது மட்டும் இல்லாமல் வேரூன்றி நின்று இன்றைக்கு தமிழ் தழைத்தோங்க முக்கியமான காரணமாக இருப்பவர் கவியரசு கண்ணதாசனே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.